கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்தி 12 வயது பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து காவல்துறை புலனாய்வு ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சிவராமன் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதே சமயம் சிவராமனின் தந்தையான அசோக்குமார் நேற்றிரவு வாகன விபத்தில் உயிரிழந்தார்.